வணக்கம் மாணவ செல்வங்களே. 10ஆம் வகுப்பு மாணவர்கள் எழுதக்கூடிய சிஎம் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் 2025 ஜனவரி மாதம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதுக்கான மாடல் கொஸ்டின்ஸை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஏற்கனவே நம்ம 7 கொஸ்டின் நடத்தியிருக்கோம். அந்த 7 கொஸ்டின்ல இருந்துமே உங்களுக்கு நான் ஒரு ஹோம்ஒர்க்கும் 7 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்ததான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 8வது கேள்வி. இது பாருங்க, முக்கோணம் ஏபிசி இஸ் சிமிலர் டு முக்கோணம் ஒய்இசட்எக்ஸ். மேலும் ஏ ஆங்கிள் ஏ 53 டிகிரி மற்றும் ஆங்கிள் இசட் 39 டிகிரி எனில் ஆங்கிள் சி என்னன்னு கேட்டிருக்காங்க. இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிமிலர் அப்படின்னு சொல்லுவோம். ஒருங்கமைவு உடையது அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. சரியா? அந்த சிம்பிளுக்கான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன அர்த்தம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிளும் இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிளும் ஈக்குவல். தட் மீன்ஸ் ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் ஒய்யும் ஈக்குவல். அதே மாதிரி இங்க செகண்ட் இருக்கிறதும் ஈக்குவல். ஆங்கிள் பியும் ஆங்கிள் இசட்டும் ஈக்குவல். இங்க மூணாவதா இருக்கிறதும் ஈக்குவல். ஆங்கிள் சியும் ஆங்கிள் எக்ஸும் ஈக்குவல். புரியுதா? இப்போ அவங்க பாருங்க, ஆங்கிள் ஏ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 53 டிகிரி. ஏவோட வேல்யூ 53 டிகிரி. ஆங்கிள் இசட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 39 டிகிரி. ஸோ இசட்டோட வேல்யூ 39ன்னா பியுடைய வேல்யூ என்னவா தான் இருக்கும்? 39 தான் இருக்கும். புரியுதா? அதுதான் நம்ம முதல்ல இதை சொன்னது. ஏவுக்கு ஒய் ஈக்குவல், பிக்கு இசட் ஈக்குவல், சிக்கு எக்ஸ் ஈக்குவல். அப்போ ஏவுக்கு 53, பிக்கு 39. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆங்கிள் சி என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும், ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களை கூட்டினா எவ்வளோ வரும் அப்படின்னா 180 டிகிரி, 180 டிகிரி வரும். இங்க 2 ஆங்கிள் கொடுத்துட்டாங்க பாருங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்குது? 92ன்னு வருது. அப்போ இந்த ரெண்டுத்தையும் கூட்டினா 92 வருது. மூணாவது ஆங்கிள் வேணும்னா என்ன பண்ணா போதும்? 180ல இருந்து 92 மைனஸ் பண்ணா போதும். 180ல 92 போயிடுச்சு அப்படின்னா 88 டிகிரி. ஸோ இந்த கொஸ்டினுக்கு உண்டான சரியான விடை ஆப்ஷன் சி 88 டிகிரி. சரிங்களா? நான் உங்களுக்கு சிம்பிளா என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, 180 வந்து மைனஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா கான்செப்ட் என்னன்னு புரியாது. ஏன் இதை ஆட் பண்ணணும், ஏன் நம்ம 180 வந்து மைனஸ் பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாம போயிடுவீங்க. இங்க நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த சிமிலர் சிம்பிள் தான். இது இருந்தா அந்த 3 ஆங்கிள் ஈக்குவல் அப்படிங்கிறது சைட்ஸை வச்சுன்னு சொல்ல முடியும். ரெண்டு சைடா வச்சு. அது அடுத்தடுத்த கொஸ்டின் நமக்கு அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வருது. அங்க நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த கொஸ்டின்ல நம்ம ஆங்கிள்ஸ் இந்த மாதிரி இந்த சிமிலரா இருக்குன்னா அதுவும் எப்படி எடுக்கணும்? இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது, இங்க செகண்ட் இருக்கிறதுக்கு இங்க செகண்ட் இருக்கிறது, இங்க தேர்ட் இருக்கிறதுக்கு இங்க தேர்ட் இருக்கிறது, அதெல்லாம் தான் ஈக்குவல். அதே மாதிரி. சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா இந்த மாடல்ல எத்தனை கொஸ்டின் கொடுத்தாலும் நீங்க போட்டுருவீங்க பாருங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்க வேண்டியது இந்த ஐடியா என்ன அப்படிங்கிறது தான். சரிங்களா? இதே மாடல்ல நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஜஸ்ட் அந்த வேல்யூஸை மட்டும் மாத்திருக்கேன். ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஒய்இசட்எக்ஸ். மேலும் ஆங்கிள் ஏ 51 டிகிரி மற்றும் ஆங்கிள் இசட் 37 டிகிரி எனில் ஆங்கிள் சி. சேம் அங்க சொன்ன அதே தான். இப்போ உங்களுக்கு ஐடியா புரிஞ்சுன்னா நீங்க ஈஸியா என்ன பண்ணிடலாம்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றீங்க, வர ஆன்சரை 180 இருந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் எதுங்கிறத கரெக்டாக தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ அந்த ஆன்சர் என்னங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் டீச் பண்றேன். ஓகேவாமா? தேங்க்யூ.